குட் மார்னிங் பிள்ளைகள். ஜதுசன் கதைக்கிற விளங்குதா? ஓம் சார். ஓகே, சரி. ஓகே, இன்றைக்கு ரெக்கார்ட் பார்க்குறாக்கள் வேலைக்கே மெசேஜ் போட்டிருக்கிற விஷயங்கள் போட்டால் அந்த டைம்களுக்கு பார்த்து கிளாஸ் நடக்கும் பிள்ளைகள். அப்படி இல்லையண்டா நான் இன்ஃபார்ம் பண்ணுவேன். சரி, நாங்கள் விஷயத்தை பார்ப்போம். கடைசி கிளாஸில் ஜதுர்சன் எட்டாயினீங்களா? இல்ல சார், கடைசி அட்டா இல்ல. எட்டாகியதா? ஓகே, சரி. ரெக்கார்ட் பார்த்தீங்களோ? ரெக்கார்ட் குரூப்ல போடல சார். கடைசி கிளாஸ் போட இல்லையா? இல்ல சரி, சார். ஓகே, பார்ப்போம். ஏன் எட்டாயில? ஹாஸ்பிட்டல் சார், கிளினிக். சரி, ஓகே. அப்படி எதுவும் பிரச்சனைனா வேலைக்கு சொல்லுங்க. சரி, இன்றைக்கு விடயத்துக்கு வருவோம். இன்றைக்கு ஒரு கவிதை படிப்பேன். ஏதாவது ஒரு கவிதை. கடைசி கிளாஸ்ல பாரதியார் என்ற முக்கியமான கவிதை. இன்றைக்கு வியாழக்கிழமை, புதன்கிழமை, செவ்வாய்க்கிழமை படிப்பிச்சான். செவ்வாய் தானே? என்ன செவ்வாயா திங்களா படிப்பிச்சான்? செவ்வாய் என்ன திங்கள். ஓகே, நான் இந்த ரெக்கார்டை போட்டு விடுறேன். அதை பாருங்க. திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை படிப்பிச்சிருக்கிறேன். பாருங்க பிள்ளைகள். இன்றைக்கு நாங்கள் பார்ப்போம் இன்னொரு கவிதை. நாங்கள் படிக்காத கவிதை ஒன்று பார்ப்போம். யதுசனுக்கு எத்தனை கவிதைகள் ஃபுல்லா கிளியர்? இது வரைக்கும் படிச்சிருக்கிற அல்லது மொத்தம் 12 கவிதைகள் இருக்கு. எத்தனை கவிதை ஓரளவுக்கு தெரியும்? கவிதைகள் செய்யற இல்லையா? இல்ல சார். இது வரைக்கும் செய்யற இல்ல கவிதை. இல்லை. ஒரு தடவை எடுத்துட்டீங்கல்ல எக்ஸாம்? இல்ல சார், முதல் தடவை போட்ட சார். எக்ஸ்ரன் உண்டு, ஐ எக்ஸாம் எழுதாம விட்டாச்சு. எழுது இல்லை. ஓகே, சரி. இது வரைக்கும் ஒரு கவிதையுமே பார்க்கல, கவிதை செய்யற ஐடியாவும் இல்லை, அப்படியா? ஓம் சார். கவிதை வந்து வேற வேற இடங்கள்லையும் பெரும் தெரியும் தானே? ஓம். அவன் அந்த கேள்வியும் செய்யறேல, கவிதைகள் பெரிய கேள்வியா வந்தா செய்யறேல, சிறு குறிப்பா வந்தாலும் செய்யறேல, அப்படியா? இல்ல சார், நான் படம் வைக்கிறேன். ஆ, படிச்சிருவேன் சார். இல்ல இல்ல, செய்வேன். படிச்சா செய்வீங்க. ஆ. சரி, ஓகே. கவிதைகள் ஏன் முக்கியத்துவமானதுன்றெல்லாம் சொல்லியிருக்கேன், தெரியும் தானே? என்ன இது வரைக்கும் என்ன கவிதை ஒன்றுமே தெரியாத கவிதையில? நல்ல கவிதை குயில் பாட்டு கண்ணமாயன் காதலி அதெல்லாம் நீங்க படிச்சேன் சார். படிச்சது. ஓகே, படிச்சதை படிங்க. ஏனெண்டா இந்த முறை கவிதைகள் வந்து பார்க்க கவிதைகள் வந்து ஒன்று ரெண்டாவது கேள்வியா வரும். ரெண்டாவதுல ஆனா கேள்வியா, அதை விட இந்த முறை ஒரு சிறு குறிப்பு கேள்வியா கவிதை வரலாம். சரிதானே? ஓகே, இப்போ நான் சொல்றதை நீங்க படிச்சு கொள்ளுங்க. பார்ப்போம். இன்றைக்கு ஒரு கவிதையை பார்ப்போம். மொத்தம் 6 கவிதை கிட்ட படிச்சிருக்கோம். இன்றைக்கு எல்லாம் உமதி என்ற கவிதையை பார்ப்போம். எல்லாம் உமதி, எல்லாம் உங்களுடையது, எல்லாம் உமதி. எல்லாம் உமதி என்றால் எல்லாம் உங்களுடையது என்ற மீனிங்ல சொல்லப்படுது. அபூபக்கர் எழுதியிருக்கிறார். சரிதானே? ஒரு இஸ்லாமியர். என்ன அபூபக்கர் என்ன விஷயத்தை இதுல சொல்லப்படுதுன்னு பார்ப்போம். எல்லாம் உமதே, உங்களுடையதே என்ற விஷயத்த சொல்றாங்க. இதுல பார்ப்போம் என்னண்டா, பாருங்கோ, யாரை இங்க முதன்மைப்படுத்தி சொல்லப்படுதுண்டா பார்ப்போம். உழுது வாழ்வோன். உழுது வாழ்வோன்டா உழுதுண்டா யாரை சொல்லப்படுது? உழுது வாழ்வோன் உழவர். உழவர். உழவர் உழுது வாழ்வோன் உணவின்றி. உழுது வாழ்பவனுக்கே உணவின்றி, உணவில்லாமல் என்ன செய்யறானாம்? உழுது வாழ்வோன் உணவின்றி உடலம் சோர்ந்து துடிக்கிறான். உடலம் என்றா என்ன மீனிங்? உடலம் உடல் சோர்ந்து. உடல் சோர்ந்து துடிக்கிறான். அப்ப உழுது வாழ்பவனுக்கு உணவு இல்லாமல் உடல் சோர்ந்து துடிக்கிறான். அப்ப உழவனுக்கு என்ன இல்லை? சாப்பாடு இல்லை. அப்ப உடல் சோர்ந்து துடிக்கிறான் என்ற விஷயம் அங்க சொல்லப்படுது. சரிதானே? அடுத்தது பாருங்கோ, உடலம். உடலம் என்றா உடல். உடல் சோர்ந்து துடிக்கிறான். அழுது வடித்த கண்ணீரை. யாரு? இந்த உழவன் அழுது வடித்த கண்ணீரை. அவன் அழுது அழுது அந்த கவலையில வடித்த கண்ணீரை அருந்தி, அந்த கண்ணீரை அருந்தியே நெஞ்சம் கவழ்கிறான். நெஞ்சம் கவழ்கிறான் என்றா தன்னுடைய மனசை தேற்றிக் ஆறுதல் கொள்ளுகிறான் அல்லது ஆறுதல் படுத்திக் கொள்கிறான், ஆற்றிக் கொள்ளுகிறான் அப்படி என்ற விஷயம் சொல்லும். அப்ப உழுது வாழ்பவனுக்கு உணவில்லாமல் உடல் சோர்ந்து துடிக்கிறான். அழுது வடித்த கண்ணீரை, அவன் அழுது 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 அந்த கவலையில வடித்த கண்ணீரை குடித்தே அருந்தி நெஞ்சம் கவழ்கிறான் என்றா மனசை, அந்த கவலையை போக்கிக் கொள்ளுகிறான். அப்போ எவ்வளவு ஒரு அந்த கடுமையான நிலை காட்டப்படுது பாருங்க பிள்ளைகள், எவ்வளவு ஒரு கடுமையான மனநிலை. அப்ப உழவனுக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்லை.
உடல் சோர்ந்து போய் அழுது வடித்த கண்ணீரை சாப்பிட்டு சாப்பிட்டு தன்னுடைய மனசை என்ன செய்கிறான்? ஆறுதல் கவலையை படுத்துகிறான். ஆறுதல் படுத்திக் கொள்ளுகிறான். அப்படி என்ற ஒரு மீனிங்ல சொல்லப்படுது. சரிதானே? அடுத்தது பாருங்க பிள்ளை, அந்த உழைப்பவன் அந்த கொடுமைத்தனத்தை காட்டுறார் பாருங்கோ. எப்படி என்றா என்ன நடக்குது? அருந்தி மகிழ நெஞ்சின்றி கவல்கிறான். ஓகே. அடுத்த கொளுத்த செல்வன். கொளுத்த செல்வன் என்றா யாரை இங்க சொல்லப்படுது? கொளுத்த செல்வன் என்று யாரை சொல்ல வாரார்? கொளுத்த செல்வன் முதலாளிகள். கொளுத்த செல்வன். அப்ப கொளுத்த செல்வன் என்று சொல்லி அது என்ன உணர்வில சொல்லி இருப்பார் பிள்ளைகள்? அப்ப அது எப்படியான உணர்வில சொல்லி இருப்பார் ஒரு ஆசிரியர்? கோப உணர்வுல. கோப உணர்வில் என்ன? அப்ப உழுது வாழ்பவன் விவசாயிக்கு உணவில்லாமல் உடல் சோர்ந்து துடிக்கிறான். அவன் அழுது அழுது வடித்த கண்ணீரை குடித்தே மனசை என்ன செய்கிறான்? போக்கிக் கொள்ளுகிறான். மனசை தேற்றிக் கொள்ளுகிறான். கொளுத்த செல்வன். கொளுத்திருக்கிற கொளுத்தன்னா என்ன? பரத்திருக்கிற என்ன பிள்ளை? கொளுத்த செல்வன் உழைப்பவனின் குருதி குடித்து மகிழ்கிறான். குருதி என்றா என்ன? ரத்தத்தை குடிக்கிறான். யார் குடிக்கிறான் ரத்தத்தை? இது என்னத்தை காட்டுது பிள்ளையாள்? கொளுத்திருக்க செல்வன் உழைப்பவன் குருதியை குடிக்கிறான்ன்றது இது என்னத்தை காட்டுது? என்ன உணர்வை காட்டுது? என்ன விடயத்தை சொல்ல வாரர்? உழைப்பவன் குருதியை குடிக்கிறான். குருதியை குடிக்கிறான் என்றா உழைப்பவன் சுரண்டப்படும் முறை. உழைப்பவன் சுரண்டப்படுகிறான். யார் உழைப்பவனை சுரண்டுகிறான்? விவசாயி, அதாவது விவசாயிகளை செல்வந்த முதலாளிகள். செல்வந்தர்கள். அதாவது முதலாளிகள். அதாவது அந்த இடையில நிக்கிற அந்த இடைத்தரகர்கள் முதலாளிகள் விவசாயிகளை போட்டு சுரண்டி சுரண்டி அவனோட ரத்தத்தை குடிக்கிறான் என்று சொல்றது அவன் உழைப்பு சுரண்டல் காட்டப்படுது. அவன் கஷ்டப்பட்டு உழைக்கிறான். அவன் ரத்தத்தையே இவன் குடிக்கிறான். பழுத்த அவனின் பெருவயிறு. பழுத்த அவனின் பெருவயிறு. பழுத்தண்டா என்ன பிள்ளைகள்? பழுத்த பருத்திருக்கிற. பழுத்தண்டா அந்த பெரிய முற்றிய பெரிசு. அதைத்தான் நாங்க சொல்ல வரோம். பழுத்த அவனின் பெருவயிறு இல்ல ஒரு அணிப்பயன்பாடு பிள்ளைகள். பெருவயிறு பானை. பெருவயிறு பானை என்று சொல்லிக்க என்ன அணியண்டா? பெருவயிறு பானை. பெருவயிறை பானையாக சொல்றாங்களே என்ன அணி? பெருவயிற்று பானை என்று சொல்லிக்க உருவக அணி பிள்ளைகள். சரிதானே? உருவகம். பெருவயிறு பானை என்று சொல்லிக்க உருவக அணி அங்க கையாளப்படுது. பெருவயிறு அவனுடைய பெரிய வயிறு பானையாக உருவைக்கப்படுது. யாருடைய பெரிய வயிறு? செல்வந்தன அல்லது முதலாளி. செல்வந்தனுடைய அந்த முதலாளிகளுடைய பெரிய வயிறு பானையாக உருவைக்கப்படுகிறது. பெருவயிறு பானையாக சிரிக்கிறது. இவ்வளவு ஓகே தானே? இதுக்குள்ளே ஏதாவது தெளிவில்லாட்டி கேளுங்கோ. ஓகே சார். அப்ப இதுல அப்ப கடைசி படிக்க தான் உங்களுக்கு விளங்கும். அப்ப உழுது வாழ்றவன் விவசாயிக்கு உணவு இல்லை. உடலம் சோர்ந்து துடிக்கிறான். உடலம் என்றா உடல் சோர்ந்து. உடல் சோர்ந்து துடிக்கிறான். அடுத்தது அவன் அழுது அழுது வடித்த கண்ணீரை. எவன் அழுது அழுது வடித்த கண்ணீரை? உழவன். கஷ்டத்தால அழுது வடித்த கண்ணீரை அதை அருந்தியே தன்னுடைய எண்ணத்தை போக்கிக் கொள்கிறான். நெஞ்சம் கவல்கிறான் என்றா மனசை ஆற்றிக் கொள்ளுறான் அல்லது தேற்றிக் கொள்ளுறான் என்ற விஷயம் சொல்லப்படும். கொளுத்த செல்வன், கொளுத்திருக்கிற செல்வன் உழைப்பவன் குருதியை குடித்து மகிழ்கிறான். குருதி என்ற என்ன மீனிங் பிள்ளையால்? குருதி உழைப்பு. உழைப்பு. அத ஒரு குருதி என்று சொல்றது என்ன? குருதி என்றது இந்த மீனிங் ரத்தம். அவ குருதி என்ற இங்க இதை ரத்தத்தை குடிக்கிறான். ரத்தத்தை குடிக்கிறான்டா என்னத்தை அவர் சொல்ல வார? ரத்தம் என்றா அந்த உழைப்பை, அதாவது அவனுடைய உழைப்பை குடிக்கிறார். அந்த ரத்தம் மாதிரி அந்த உழைப்பை குடிச்சு மகிழ்கிறான். அவன் குருதியை குடிக்கிறான்டா அது உழைப்பு சுரண்டல். அவன் கஷ்டப்பட்டு உழைக்கிறான். அவன் ரத்தத்தையே அவன் குடிக்கிறான். பெருவயிறுப்பானை என்ன அணி? பெருவயிறுப்பானை பெருவயிறுப்பானை உருவகணி. பெருவயிறு பானை உருவகணி. பெருவயிறு பானை பெருவயிறு பானையாக சிரிக்குது. ஆடை நொய்வோன். ஆடை நொய்வோன் என்று அடுத்த நபரை சொல்லப்படுது. இது யார் ஆடை நொய்வோன் என்று சொல்லப்படுறது? நெசவாளர்கள். நெசவாளர்கள். ஆடையை உற்பத்தி செய்கிறவர்கள். ஆடை உற்பத்தி செய்கிறவர். துண்டேனும் துண்ட ஆடை உற்பத்தி செய்கிறவருக்கு என்ன இல்லையாம்? துண்டு இல்லையா? அணிஞ்சு கொள்றதுக்கு துண்டு இல்லாமல் அணிந்து கொள்ள வழியின்றி. அப்ப அணிஞ்சு கொள்றதுக்கு அவனுக்கு வழி இல்லை. என்னத்தை அணியிரண்டு வழி இல்லை. ஆனா அவன் தான் ஆடையை உற்பத்தி செய்யறான். அணிந்து கொள்ள வழியின்றி கோடையோடும் குளிரோடும். கோடையண்டா வெயில். கோடையண்டா உங்களுக்கு தெரியும் என்ன? வெயில். வெயிலோடையும் குளிரோடும்.
குளிரோடையும். அப்ப வெயிலோடையும் குளிரோடையும் போற சண்டை தொடுக்கிறான்டா, மிகவும் சண்டை பிடிச்சு கொண்டு இருக்கிறான். அப்ப சண்டை பிடிக்கிறான்டா என்ன மீனிங் பிள்ளையா? வாழ வழி இல்லாம வெயிலோடையும் மழையோடையும் போராடுறான். அதாவது வெயிலோடையும் குளிரோடையும் போராடுறான். அதான் சொல்லப்படுது. அவனுக்கு வாழ வழி இல்லாம எப்படி வாழ்றது? உடுப்புகள் இல்லாம உடுப்பை உற்பத்தி செய்கிறான். ஆனா அவனுக்கு உடுப்பு இல்லாம அவன் சண்டை பிடிச்சு கொண்டிருக்கான். எப்படி வாழுறன்னு தெரியாம இந்த மழையோடையும் குளிரோடையும் வெப்பத்தோடையும் அவன் சண்டை பிடிச்சு கொண்டு இருக்கிறான். அப்ப இது என்னத்தை காட்டுது? அவனுடைய வறுமையை காட்டு. கோரச்சண்டை தொடுக்கிறான். மூடை வயிற்று பெருஞ்செல்வன். இதிலேயும் ஒரு அணி பயன்பாடு இருக்கு பிள்ளைகள். மூடை வயிறு, மூடை போன்ற, இது மூட மாதிரியான வயிறு. அப்ப என்ன அணி? மூட போன்ற வயிறுன்னு சொல்ல என்ன அணி? மூடை வயிறு. மூடை வயிறுண்டா என்ன அணி? மூட்டைய போன்ற வயிறு, மூட்டைய போன்ற வயிறு. அப்ப என்ன அணி? உவமை அணி. மூட்டைய மாதிரியான வயிறு. யாருடைய வயிறு? செல்வந்தர். மூட்டை வயிற்று. அப்ப மூட்டைய போல வயிற்றையுடைய பெருஞ்செல்வன் மூக்கு முட்டை உண்ட பின். மூக்கு முட்டை உண்ணுறா என்ன மீனிங்? மூக்கு முட்டை உண்ட பின் அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டு போட்டு இவனுக்கு அணிந்து கொள்ள ஆடை இல்லாம அவன் துன்பப்படுகிறான். இவன் மூட்டைய மாதிரி. மூட்டைன்றது விளங்குதா இல்லையா என்ன மீனிங் என்றது? மூட்டைன்றது அந்த பெரிய பெரிய மூட்டைன்னு சொல்லுவான் தானே, சாமனில் கட்டுற உரபேக்குகளை மூட்டைன்னு சொல்லும். அப்படி மூட்டை மாதிரி வயிற்ற உடைய இந்த பெருஞ்செல்வன் மூக்கு முட்டை சாப்பிட்றான். மூக்கு முட்டைன்ற அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டு போட்டு பாருங்கோ, கேடில் பட்டு துணி என்றா பிள்ளைகள் கெட்டு போகாத பட்டு துணி. கேடில் பட்டு துணி என்றா கெட்டு போகாத பட்டு துணியால் என்ன செய்கிறான் இவன்? கை துடைத்து மகிழ்கிறான். அப்ப உழைப்பவன், ஆடையை உற்பத்தி செய்கிறவனுக்கு என்ன இல்லை? அணிஞ்சு கொள்றதுக்கு உடுப்பில்லாம் அவன் மழையோடும் வெயிலோடும் சண்டை பிடிக்கிறான். இவன் என்ன செய்கிறான்? கெட்டு போகாத பட்டு துணியால் அவன் கையை துடைக்கிறான். நல்லா சாப்பிட்டு போட்டு கையை துடைக்கிறான். அவனுக்கு வாழ்றதுக்கு உடுப்பு போட வழி இல்லாம அவன் பெரிய போராடி கொண்டிருக்கிறான். அப்ப இதுல யாருடைய உழைப்பு சுரண்டப்படுகிறது? இங்கே நெசவாளர்கள். முன்னுக்கு உழவர்கள், இங்க நெசவாளர். சரிதானே பிள்ளைகள்? இதோட விளங்கிட்டா? கையை துடைத்து மகிழ்கிறான். இந்த இவ்வளத்துக்களையும் எதுவும் டவுட்னா கேளுங்க. பாருங்கோ, எதுவும் விளங்காடி கேளுங்கோ. இவ்வளத்துக்களையும் பார்த்துட்டு கேளுங்க. என்ன கவிதை படிக்கிறோம் பிள்ளைகள்? இப்ப என்ன தலைப்பு? எல்லாம் உமதே. எல்லாம் உமது. யார் அந்த உமது அந்த நபர்களை பார்ப்போம். ஓகே, இவ்வளத்தையும் பார்த்து எதுவும் ஓகே நான் விளங்கிட்டேன்டா டெக் பண்ணுங்க. எதுவும் டவுட்னா கேளுங்க. விளங்கிட்டு சார். விளங்கிட்டு சார். சரி, அப்ப பாருங்க பிள்ளைகள். சேற்று மண்ணில் காலூன்றி. சேற்று மண்ணில காலூன்றி. சேற்று மண் விளங்குதானே? சேற்று மண், சேறுகள் நிறைந்த மண்ணில கால ஊன்றி செய்ய. உண்டி என்றா என்ன பிள்ளைகள்? உண்டி உணவு. பலவற்றை உற்பத்தி செய்த ஆற்றல் மிகுந்த தொழிலாளி. எப்படிப்பட்ட தொழிலாளியாம் பிள்ளையா? தொழிலாளியின் தன்மையை காட்டுற. எப்படிப்பட்ட தொழிலாளி? இங்கே தொழிலாளி எவ்வாறு காட்டப்படுகிறார் என்றதுக்கு ஒரு பாயிண்ட்ஸ். ஆற்றல் நிறைந்த தொழிலாளி. ஆற்றல் நல்ல ஆளுமை நிறைந்தவன். தொழிலாளி என்னைக்கு கஷ்டப்பட்டு இப்படி உழைக்கலாம், உற்பத்தி செய்யலாம் என்றதை தெரிஞ்சவன். என்ன? ஆற்றல் மிகுந்த தொழிலாளி. ஆற்றல் ஆளுமை நிறைந்த தொழிலாளி ஆன்மா நொந்து தவிக்கிறான். ஆன்மா மீனி ஆன்மா நொந்து தவிக்கிறான். ஆன்மா நொந்து தவிக்கிறான். ஆன்மா மனம் நொந்து தவிக்கிறான். அவனுக்கு என்ன? சேற்று மண்ணில் கஷ்டப்பட்டு உணவுகளை உற்பத்தி செய்த நிறைந்த ஆளுமை கொண்ட தொழிலாளி மனம் நொந்து தவிக்கிறான். அவனை புரிய இங்கு எவனும் இல்லை. அவனை புரிந்து கொள்ள இங்கில்லை. அவனை புரிந்து கொள்ள எவனுமே இங்க இல்லை. வேற்று மனிதன். அந்த வேற்று மனிதனாம் யார்? அந்த வேற்று மனிதன் என்று சொல்லுங்க கடைசிய. வேற்று மனிதன் அவனுடைய உயிரை விழுங்கி. வேற்று மனிதன் அவனுடைய உயிரை விழுங்கி ஏப்பமிடுகிறான். ஏப்பமெண்டா
ஏப்பம்ன்றது எதை காட்டுது? ஏப்பம் இடுகிறாங்கண்டா அவன் உயிரை அந்த சுரண்டல் எப்படி காட்டப்படுதுண்டா முன்னுக்கும் ஒரு சுரண்டல் காட்டப்பட்டது. எதனூடாக காட்டப்பட்டது பிள்ளைகள்? தொழிலாளர்கள் சுரண்டப்படுவது ஒரு வேர்டினூடாக காட்டுறார். எப்படி? என்னடாப்பா? அந்த குருதி குடித்தல் என்னடாப்பா அப்படியே சொல்லித்தான் இது அந்த குருதி குடித்தல் இது ஒரு சுரண்டல் காட்டும். குருதி குடித்து மகிழ்கிறான். இங்க என்ன செய்யறானாம்? வேற்று மனிதன் அவனுடைய உயிரை என்ன செய்யறானாம்? அவனுடைய உயிரை விழுங்குகிறான். விழுங்கி ஏப்பமிடுகின்றான்டா அவனை போட்டு துன்புறுத்துவதை அங்க காட்டப்படுது. வேற்று மனிதன்டா யார் வேற்று மனிதன்? செல்வந்தர்கள், முதலாளி வர்க்கம். வேற்று மனிதன் அவன் உயிரை, அந்த உழைப்பவன் உயிரை விழுங்கி ஏப்பமிடுகிறார்கள், அதாவது அவர்களை துன்புறுத்துகிறார்கள் என்ற விடயத்தை அங்க சொல்றாங்க. விழும்பி அவங்களோட உழைப்பை விழுங்கி ஏப்பமிடுகிறாங்க, அவங்க சந்தோஷமா இருக்கிறாங்க என்றதை சொல்லப்படும். இவ்வளவுக்கு ஏதாவது தெளிவில்லாம இருந்தா இனி என்ன செய்ய போறாங்களேண்டா பிள்ளைகள் பாருங்க. இனி என்ன செய்ய போறாங்களேண்டா அந்த கவிஞர் யார் பிள்ளைகள் இந்த பாடப்போது? இந்த கவிஞர் என்னடாப்பா முன்னு சொல்லி போட்டுதானே தொடக்கினான். யார் கவிஞர்? என்ன பிள்ளைகள்? சரியா? அபு பக்கர். ஓகேதான். சரி, பாருங்க விடயத்துக்கு மிச்சத்துக்கு போவோம். அப்ப என்ன நடக்குதுண்டா, என்ன நடக்குது? அவர் முதலாளிகள் எப்படி தொழிலாளர்களை சுரண்டுகிறார்கள் என்ற விடயத்தை எல்லாம் சொல்லி போட்டு அவன் ஆசிரியர் பேசுறார். பாருங்க எப்படி பேசுறாருண்டா, சோடையுற்ற சொறிநாய். சோடை என்ற ஒரு வகை நோய் பிள்ளைகள், அல்லது சோம்பல் என்றும் சொல்லிக்கொள்ளலாம். சோடையுற்ற சொறிநாயாய், சொறி நாய் என்றது விலங்குதானே. சொறி நாயாய் சோம்பி நின்றது போதுமடா. யார பேசுறாரப்ப? சோடையுற்ற சொறி நாய் போல ஒரு வகையான நோய் நிறைந்த சொறின மாதிரி சோம்பி என்றா சோம்பி என்ன மீனிங் பிள்ளைய? சோம்பி என்றா என்னடா? சோம்பி நின்றது போதுமடா. சோம்பி ஒரு வகையான நோய் நிறைந்த சொறி நாய் போல சோம்பலோடு இருந்தது போதுமடா. சோம்பி என்றா சோம்பலோட இருந்தது போதுமடா. யார சொல்லுறார்? யார் சொல்லுறார்? தொழிலாளர்களை பேசுறார். நீங்கள் இப்படி சோம்பறிகள் மாதிரி இருந்தது காணும். நீங்கள் கஷ்டப்பட்டு உழைக்கிறீங்கள், அவங்க நல்லா இருக்கிறாங்க, நீங்கள் சோம்பலோட ஒரு ஒரு வகை நோய் நிறைந்த சொறிநாயா இருந்தது காணுமடா. பாடை ஏறி செல்லும் முன். பாடை என்றா என்ன பிள்ளைகள்? பாடை ஏறி செல்லும் முன், பாடையில போறதுக்கு முன்ன. பாடை மீனிங் மரணித்தவர்களை வச்சு கொண்டு போறது, அதுதான் பாடை. பாடை ஏறி செல்லும் முன், அதாவது நீங்க செத்து போறதுக்கு முன்ன சோம்பலோட எல்லாத்துக்கும் சோம்பல் அணிக்கிறீங்க. இவ்வளவு கஷ்டப்பட்டு உற்பத்தி செய்கிறீங்கள், அவங்களை எல்லாத்தையும் சுரண்டலுக்கு விட்டுட்டு நீங்கள் சோம்பலோட இருக்கிறீர்கள். அதுகளை பற்றி ஒரு எதிர்த்து கதைக்கிறதும் இல்லை. அதை பற்றி இப்படியே கஷ்டப்பட்டு உழைச்சு அவங்க நல்ல நிலைக்கு இருக்கிறாங்க, உங்களுக்கு ரத்தத்தை குடிக்கிறாங்க, உயிரை எடுக்கிறாங்க. இப்படி அவங்க உங்களை சுரண்டி வாழ நீங்கள் அதில் பற்றி ஒன்றுமே பொருட்படுத்தாம நீங்கள் இருக்கிறீர்கள். என்ன செத்து போறதுக்கு முன்னம் பானை வயிற்று சீமான். இது மணி பயன்பாடு பிள்ளைகள். பானை வயிற்று சீமான் சொல்ல என்ன அணியண்டா? மூடை வயிறு என்ன அணி என்று சொன்னான்? அதே விஷயம்தான் நீங்க பானை வயிறு. அப்ப உவமானம் என்ன? பானை. உவமேயம் வயிறு. வயிறு. பொதுத்தன்மை என்ன?
ஏன் அந்த பானையோட ஒப்பிடப்படுது? பருத்திருத்தல். பருத்திருக்குன்னு தானே பானை, அதே மாதிரி ஒப்புற. பானை வயிற்று சீமானை என்ன எல்லாம் செய்யணும் நீங்கள் பாருங்க. ஒன்று ஆடையின்றி, ஆடை ஒன்று வந்து அவைக்கு ஆடை இருக்கக்கூடாது, எல்லாத்தையும் ஆக்களை கல்லச்சு விடுங்க, ஆடைகள் எல்லாத்தையும் கல்லட்டி போட்டு ஆக்கள். ஆடையின்றி, அணியின்றி, அணியண்டா அணியின்றி, ஆடையின்றி, அணியின்றி, அணி ஆபரணங்கள். ஆபரணம் இல்லாமல், அருந்தி மகிழ உணவின்றி. அப்ப உணவில்லாமல் இப்ப என்னென்ன இல்லாம செய்யணும் இந்த செல்வந்தர்களை? உண்டு ஆடை இல்லாம, அணிகலன்கள் இல்லாம, அருந்தி மகிழ உணவில்லாம, காடாகினியில தள்ளிவிடண்டா. காடாகினியண்டா காட்டுத்தீ, காட்டுத்தீயில தள்ளிவிட. அப்ப என்ன காடாகினியண்டா? காட்டுத்தீயில தள்ளிவிட. காடாகினியில தள்ளிவிட, காட்டு தீயில தள்ளிவிட. கரங்கள் கோத்து எழுங்கடா. யார விழிப்புணர்வு ஏற்படுத்துறார்? கரங்கள், கைகளை கோத்து வாங்கோடா. யார சொல்லுறார்? தொழிலாளர்களை. தொழிலாளர்கள். இதுவரைக்கும் நீங்கள் ஒரு ஒரு வகையான நோய் நிறைந்த சொறி நாய் மாதிரி இருந்தது காணுமடா. செத்து போறதுக்கு முன்ன இந்த பானை வயிற்றை கொண்ட சீமான ஆடை இல்லாம, அணிகலன்கள் இல்லாம, அருந்துறதுக்கு உணவில்லாம, காட்டு தீயில தள்ளிவிட எல்லாரும் கரங்கள் கோத்து வாங்கடா. கரங்கள் என்றா ஒன்று சேர்ந்து. கைகளை கோத்து கொண்டு வாங்க. யார கூப்பிடுறார்? தொழிலாளர்கள். என்னத்துக்காக? யாருக்கு எதிரான குரல் கொடுக்கிறார்? செல்வந்தர்களுக்கு எதிராக கரங்களை கோத்துவான். டிலக்ஸி, டிலக்ஸி, டிலக்ஸி. ஓம் சார். டிலக்ஸி, ஓகே. டிலக்ஸி கெமிஸ்ட்ரி இருக்கிறாளா? டிலக்ஸி எந்த டிலக்ஸி? இளவாளையா? கிளாஸ் எடுக்கிறேன் நான். ஓகே, இளவாள டிலக்ஸி தான். என்ன கெமிஸ்ட்ரிக்கு தெரியுமான்னு கேட்டானோ? கெமிஸ்ட்ரி தெரியாதா? தெரியல எனக்கு என்னண்டு. சரி சரி, ஓகே. இந்த பாட்டு தெரியுமா டிலக்ஸிக்கு? படிச்சிருக்கிறோம். சரி, ஓகே. எல்லாம் மறந்தாச்சு தானே? ஓகே. சரி, அப்ப என்ன பிள்ளையர் சொல்லப்படுது? அப்ப என்ன? சோடையுற்ற சொறிநாயா இருந்தது காணும். அப்ப சோடையுற்ற சொறிநாயா இங்க யார் வர்ணிக்கப்படுகிறாங்க? சோடையுற்ற சொறிநாயாய் தொழிலாளர்கள். சோடையுற்ற சொறிநாயா இருந்தது காணுமடா. நீங்கள் பாடையில செல்றதுக்கு முன்னம், பாடையண்டா செத்து ஆக்களை கொண்டு போறதை தான் பாடைன்னு சொல். அந்த பாடையில போறதுக்கு முன்னம் பானை வயிற்று சீமான். அது என்ன அணின்னு சொன்னான் பிள்ளைகள்? பானை வயிற்று சீமான் உவமை அணி. பானை வயிற்று சீமானை ஆடை இல்லாம, அணிகிறதுக்கு அணிகலன்கள் இல்லாம, சாப்பிடுறதுக்கு உணவில்லாம, காட்டு தீயில தள்ளிவிட. அந்த தீயில தள்ளி விடுறதுக்கு கரங்கள் கோத்து எழுங்கடா. கரங்கள் கோத்து எழுந்து வாங்க என்று தொழிலாளர்களை ஒன்று திரட்டுறார். யாருக்கு எதிராக? செல்வந்தர்கள் அல்லது முதலாளிகளுக்கு. முதலாளிகளுக்கு எதிராக அறை கூவல். தொழிலாளர்களை முதன்மைப்படுத்தி யாருக்கான அறைகூவல்? இந்த முதலாளிகளுக்கு எதிரான ஒரு குரலாக ஆசிரியர் வெளிப்படுத்துறார். என்ன செய்யணும்? மகளுக்கு உடுப்பும் வேண்டாம், அணிகிறதுக்கு அணிகலனும் வேண்டாம், சாப்பாடும் வேண்டாம், அவங்களை அழிச்சு விடுங்க. நீங்கள் கஷ்டப்பட்டு உழைக்க அவியல் ஓசியில இருந்து வாழினம், என்ன ஈஸியா இருந்து வாழ்ந்து கொண்டிருக்கணும். ஆடை உற்பத்தி செய்கிறவனுக்கு அணிகிறதுக்கு உடுப்பில்லாம அவன் வெயிலோடையும் மழையோடையும் போராடுறான், குளிரோடையும். அவ என்ன செய்யணும்? சாப்பிட்டு போட்டு அழிஞ்சு போகாத பட்டு துணியால கையை துடைக்கணும். இவனுக்கு உடுப்புக்கு வழி இல்லை. அவங்களோட ரத்தத்தை குடிக்கிறாங்க, உயிரை எடுக்கிறாங்க என்று சொல்லி அவங்களோட சுரண்டலை காட்டுற. சரிதானே? அடுத்தது பாருங்கோ. இதுக்கு எதுவும் டவுட் இருக்கா பிள்ளையா? நோக்கம் இல்லா சீமான்கள். நோக்கம் இல்லாத சீமான்கள் யார்? நோக்கம் இல்லாத, ஒரு நோக்கமே இல்லை. யாருக்கு? முதலாளிகள். அப்ப அவர்களுடைய தொழிலாளர்களை முன்னுக்கு வர்ணிக்க ஒரு சிறப்பா வர்ணிச்சவர். எப்படிப்பட்ட தொழிலாளர்கள் சொல்லுங்க? எப்படி வர்ணிச்சவர் தொழிலாளர்களா? இவே எப்படின்னா நோக்கமே இல்லை, ஆக்களுக்கு ஒரு பிளானே இல்லை, திட்டமிடலே இல்லை. இப்படியே அவங்க கஷ்டப்பட இவ உழைக்கணும். முன்னுக்கு சொல்லப்பட்டது தொழிலாளர்கள் அப்படிப்பட்டவர்கள். என்னடா சொல்லி தந்தா அப்புறம் சொல்ல தெரியாம எப்படிப்பட்ட தொழிலாளர்கள்?
ஆற்றல் மிகுந்த தொழிலாளி என்று வந்ததில்ல பிள்ளைகள். ஆற்றல் மிகுந்த தொழிலாளி, ஆற்றல் மிகுந்த தொழிலாளி. சரியா பிள்ளைகள்? ஆற்றல் மிகுந்த தொழிலாளிகள் என்ன செய்யணும்? ஆன்மா நொந்து, ஆற்றல் மிகுந்த தொழிலாளி ஆன்மா நொந்து தவிக்கிறான். ஆன்மாண்டா என்ன மீனிங் பிள்ளைகள்? ஆன்மாண்டா மனது நொந்து. மனது நொந்து தவிக்கிறான். ஓகே தானே? அதை முன்னுக்கு சொல்லப்பட்டது. இங்க என்ன சொல்லப்படுது? நோக்கமில்லா சீமான்கள். நோக்கமில்லாத சீமான்கள் யார்? முதலாளிகள். முதலாளிகள். நோக்கமில்லா சீமான்கள். ஓகே தானே? நோக்கமில்லா சீமான்கள். நொந்து படையார் வாழ்வுக்கு. நொந்து படையா வாழ்வண்டா என்ன மீனிங் பிள்ளையா? நொந்து படையா வாழ்வண்டா நோகாம வாழுற வாழ்வுக்கு. யார் நோகாம வாழ்வுற வாழ்க்கை? யார் நோகாம வாழ்க்கை வாழுறது? முதலாளிகள் அல்லது முதலாளி. செல்வந்தர்கள். எப்படிப்பட்ட முதலாளிகள்? நோக்கமில்லாத முதலாளிகள். சரிதானே? நோக்கமில்லாத முதலாளிகள் நொந்து படையாத வாழ்வுக்கோ, நோகாம வாழுற வாழ்வுக்கு ஆக்கம் செய்த கரங்களால். ஆக்கம் செய்த கரம் வேண்டா இதுவரைக்கும் ஒன்றை உருவாக்கினவ தானே பிள்ளைகள்? ஆக்கம். ஆக்கம் செய்த கரங்களால் அழிவு செய்ய எழுங்கடா. ஆக்கம் செய்தண்டா ஒன்றை உருவாக்கிய கரம். கரம் கைகளால். என்ன பிள்ளைய சொல்லுங்க? அவன் கரமண்டா என்ன? ஆக்கம் செய்த கரமண்டா ஒன்றை உருவாக்கிய கரங்களால் அழிவு செய்ய எழுங்கடா. யாரை அழிக்க எழும்பட்டாம்? எழும்பு விரட்டாம் என்று சொல்றார் அந்த முதலாளி. முதலாளிகளை அழிப்பதற்கு எழுந்து வாங்கள் என்று சொல்லுறார். அப்ப அவங்களுக்கு நோக்கமில்ல, முதலாளிகளுக்கு நோகாம வாழுற வாழ்க்கைக்கு இதுவரைக்கும் உற்பத்தி செய்த கைகளால், அதாவது ஏதாவது உற்பத்தி செய்த ஆக்கம் உருவாக்கிய கைகளால் இனி நீங்கள் உருவாக்கினது காணும். இனி அழிக்க வாங்கும். யாரை அழிக்க வாங்கோ? முதலாளிகளை. முதலாளிகளை அழிக்கிறதுக்கு வாங்கோடாப்பா. இதுவரைக்கும் நீங்க கஷ்டப்பட்டு உழைச்சதெல்லாம் காணும். நீங்கள் கஷ்டப்பட்டு உழைக்க என்ன அவைகள் கஷ்டப்படாம இருந்து நல்ல வாழ்க்கை வாழினம். அவைகளை அழிக்கிறதுக்கு வாங்கோ. நீங்கள் இதுவரைக்கும் உருவாக்கினதெல்லாம் காணும். தாக்கமுற்ற இதயங்கள். யார்கிட்ட இதயம் பிள்ளைகள் இப்படி தாக்கமுற்ற போயிருக்குது? தாக்கமுற்று இருக்கிற இதயங்கள் யாருடையது? தொழிலாளர்கள். தாக்கமுற்ற இதயங்கள். இப்ப தாக்கப்பட்டு இருக்கிறவங்களோட இதயங்கள் தீயாய் ஓங்கி அவர் வாழ்வை. தீயாக ஓங்கி, தீ நெருப்பு மாறி ஓங்கி, நெருப்ப மாற ஓங்கி அவர் வாழ்வை, அவர்களுடைய வாழ்வை. எவர்களுடைய வாழ்வை? எவர்களுடைய வாழ்வை? முதலாளிகள வாழ்வை தாக்கி மண்ணில சாம்பரென சாம்பலாக்கி. யாருடைய வாழ்வை சாம்பலாக்கட்டாம்? முதலாளிகள வாழ்க்கைய சாம்பலாக்கட்டாம். எதை போல் எழுந்து சாம்பலாக்கட்டாம்? நெருப்பை போல. நெருப்பை போல ஓங்கி அவருடைய வாழ்வை என்ன செய்யட்டாம்? சாம்பலாக்கி தள்ளி விட்டு மலருங்கள், விட்டு மலர்ந்து கொள்ளுங்கள். சாம்பலாக்கிட்டு உங்களோட வாழ்க்கையை மலர்ச்சி அடைய செய்து கொள்ளுங்கோ. யாரை அழிச்சா நீங்க மலர்ச்சி அடைவீங்க? இந்த முதலாளிகளை அழிச்சு நீங்க முன்னுக்கு வாங்க என்று சொல்லப்படுது. ஓகேயா? அப்ப முதலாளிகள் எப்படிப்பட்டவர்கள் என்று காட்டுற, தொழிலாளர்கள் எப்படிப்பட்டவர்கள், தன்மை எப்படிப்பட்ட தன்மையை காட்டப்படுது? தொழிலாளர்கள் எப்படிப்பட்டவர்கள் பிள்ளையால்? தாக்கமுற்ற இதயங்களே. இல்ல இல்ல, என்ன கேட்குற? நீங்க என்ன சொல்றீங்க? முதலாளிகள தன்மை எப்படி காட்டப்படுது? தொழிலாளர்கள் எப்படிப்பட்ட குணங்களை கொண்டவர்கள், எப்படிப்பட்ட தன்மையுடையவர்கள், அவர்களுடைய நிலை காட்டப்படுது. எப்படியான நிலை? என்னடாப்பா முன்னுக்கும் சொல்லி தந்துட்டு திரும்பவும் சொல்லி தந்துட்டு கேட்கிறேன். அவங்க எப்படிப்பட்ட நிலையை கொண்டவர்கள்? கேட்கிற விளங்க இல்லையா பிள்ளையா? எப்படிப்பட்ட தன்மையை கொண்டவர்கள்? யாருக்கு ஒரு எதிர்பார்ப்புகள், அந்த ஒரு ஒரு என்ன பிளானிங்கோட செயற்படுறவர்களா? முதலாளிகளா தொழிலாளர்களா?
ஒரு திட்டமிடலோட செயற்படுறவர் யார்? முதலாளியா தொழிலாளியா? முதலாளி. இதுல அப்படியா சொல்லப்பட்டது? ஒரு திட்டமிடலோட சரியா செயற்பட்டு கொண்டிருக்கிற தொழிலாளி என்று. நோக்கம் முதலாளி. இல்லா சீமான்கள். அப்ப முதலாளிகள் எப்படிப்பட்டவர்கள்? நோக்கம் இல்லா சீமான்கள். எப்படிப்பட்டவர்களாம் முதலாளிகள்? எப்படிப்பட்டவர்கள்? நோக்கம் நோக்கம் இல்லை. இல்லாதவர்கள். அவர்களுக்கு நோக்கம் இல்லை. அப்ப நோக்கம் இல்லா சீமான்கள். தொழிலாளர்கள் எப்படிப்பட்டவர்கள்? நோக்கமுடையவர்கள். நோக்கமுடையவர்கள். ஆற்றல் மிகுந்த தொழிலாளர்கள். அதான் ஆற்றல் மிகுந்த தொழிலாளி. ஓ, விளங்கிட்டா விளங்கிட்டா பிள்ளைகள்? அப்ப தொழிலாளர்கள் எப்படிப்பட்டவர்கள்? ஆற்றல் நிறைந்த தொழிலாளி. முதலாளிகள் எப்படிப்பட்டவர்கள்? நோக்கம் இல்லாத முதலாளிகள். ஓகே தானே? ஓ சார். அடுத்தது கல்லை உடைத்து. அடுத்து சொல்றேன். கல்லை உடைத்து நெடுஞ்சாலை. கல்லை உடைத்து நெடுஞ்சாலைகளை கல்லை உடைச்சு நெடுஞ்சாலை என்றா ஒரு சாலைகளை உற்பத்தி செய்த, கல்லை உடைத்து நெடுஞ்சாலைகளை உற்பத்தி செய்த கண்ட கைகள். அதாவது கல்லை உடைச்சு உற்பத்தி செய்கிற இது ஒரு ஃபைனல்ல கூட வந்திருக்கு பிள்ளைகள். மாறி மாறி வரும். ஒருக்கா பெரிய கல்லியா வந்து ஒரு கசிறு குறிப்பு அப்படி 2 தடவை வந்திருக்கு. நான் சேவனி காட்டுறேன் சொல்லி போட்டு. அப்ப என்ன? கல்லை உடைத்து நெடுஞ்சாலைகளை கண்ட கைகள் சீமான் என்று சொல்லப்படுறது யாரு? முதலாளிகள். முதலாளிகள்ட பல்ல உடைச்சு, இதுவரைக்கும் கல்ல உடைச்ச நீங்கள் முதலாளின்ற பல்ல உடைச்சு வளருற பயிருக்கு எருவாக போடட்டும். எருவாக போடுங்கள். எதை உடைச்சு போடட்டா? முதலாளிகள்ட பல்ல உடைச்சு வளர்ற பயிருக்கு எருவாக போடுங்கோ. எருகண்டா பசலையா போடுங்கோ. எதை உடைச்சு போடுங்கோ? முதலாளிகள்ட பல்ல உடைச்சு. சரியா? நெல்லை கொண்ட அவர் மனை எவர் மனை? நெல்லை கொண்டிருக்க அவருடைய மனை. அவர் யார்? முதலாளி. முதலாளிகள். அவர்களுடைய மனையை நெருப்பில் இட்டு கொளுத்தட்டும். நெருப்பில கொளுத்தி விடுங்கோ. நெருப்பில இட்டு கொளுத்தி விடுங்கோ. கொளுத்தி விடட்டாம். யார்கிட்ட வீட்டை? நெருப்பு. அதாவது நெல் வச்சிருக்கிற அவங்களோட மனைகளை நெருப்பால கொளுத்தி விடுங்கோ. எல்லாம் எல்லாம் உங்களுடையது. நீரேதான் இந்த புவியின் எஜமானர். அப்ப எல்லாம் உமது என்ற தலைப்பு யாரை நோக்கி இடப்பட்டிருக்கு? யாருக்காக இந்த தலைப்பு இடப்பட்டிருக்கு? யார் எல்லாம் உமது நபரார்? தொழிலாளர்கள் தான் இங்கே எல்லாம் உமது என்ற வேடுக்குரிய அந்த உரியவர்கள் யாரெண்டா தொழிலாளர்கள். அப்ப இந்த உலகத்தினுடைய இயக்கத்துக்கு காரணம் வந்து முதலாளிகள் அல்ல, தொழிலாளர்கள் தான் இந்த உலகத்தின் இயக்கத்துக்கு காரணம். ஆனா சுதந்திரமாகவும் சந்தோஷமாகவும் காசோடையும் வாழ்றவர்கள் யார்? முதலாளிகள். அப்ப அதைத்தான் தெளிவுபடுத்துறார். கஷ்டப்பட்டு உழைக்கிறது நீங்கள், நல்ல திறமைகளை வச்சிருக்கிறது நீங்கள், கஷ்டப்படுறது நீங்கள். இவைகள் இடையில இருந்து போட்டு நோகாம வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கையை அழிச்சு விடுங்கோ. ஆக்கண்ட வாழ்க்கையை துண்டை அழிச்சு நீங்கள் முன்னுக்கு வாங்கோண்டு யார முன்னுக்கு வர சொல்லி கூப்பிடுறார்? முன்னுக்கு வாங்க தொழிலாளர்களை சொல்ற மாதிரி இந்த பாட்டு அமைய பெற்றிருக்கு. ஓகேயா சார்? ஒருக்கா பாருங்க பிள்ளைகள், பார்த்து டவுட்னா கேளுங்க. இதுக்குள்ளே விளங்காட்டி கேளுங்க, நாங்கள் கேள்வி பார்ப்போம். இதுக்குள்ளே விளங்காட்டி கேளுங்கோ. எது டவுட்னா கேளுங்கோ, இல்லாட்டி பாருங்கோ. ஓகே, எனக்கு விளங்கிட்டேன்டார்கள் டிக் பண்ணுங்க பிள்ளை. இந்த கவிதை முழுமையா ஓகே என்றார்கள்.
சரி, பாருங்க பிள்ளைகள், திரும்ப ஒருக்கா சொல்லி போட்டு நாங்கள் கேள்வி விளங்கிட்டு இதுல டவுட் இருக்கா பிள்ளைகள்? சரி, நான் கேள்வியை ஷேர் பண்ணி போட்டு அதில் வாரதில் ஏதாவது டவுட் இருந்தால் சொல்லுவோம், பார்ப்போம் என்னண்டு. விளங்கித்தானே? அப்போ இந்த கவிதை யாருக்காக எழுதப்பட்ட கவிதை பிள்ளைகள்? தொழிலாளர்களுக்கான தொழிலாளர்களை முன்னிறுத்தியும் யாரை கண்டிப்பதாகவும் முதலாளிகளை கண்டிப்பதாகும். கண்டிப்பதாகவும் அமைய பெற்றிருக்குது. பாருங்க பிள்ளை, இதுவரைக்கும் நடந்த ஃபைனல் பேப்பர்ல தலைப்பு என்ன பிள்ளைகள்? எல்லாம் உமதே. யார் ஆசிரியர்? அபூபக்கர். பார்ப்போம் எப்படி கேள்வி வந்திருக்குன்னு பார்ப்போம். இந்த முறை பிள்ளைகள் 2 இடத்தை கவிதை வாரத்துக்குரிய சந்தர்ப்பம் இருக்குது. போன முறை பெரிய கேள்வியா வந்திருக்கு தானே, எல்லாருக்கும் தெரியும் தானே. தொண்டு கவிதை வந்ததுனால இங்க பாருங்கோ, இல்லாமுமதி, இது இல்லாமுமதி, பாருங்க பிள்ளைகள், எல்லாம் உமதி ஒரு பெரிய கேள்வியா வந்திருக்குது. எப்படி என்ன இங்க பாருங்க, எல்லாம் உமதி என்ற கவிதையின் ஊடாக கவிஞர் எப்படி இந்த கேள்விக்கு விடை எழுத, இப்ப இந்த பாட்டு இப்ப படிச்சாக சொல்லுங்க, இந்த கேள்விக்கு விடை எழுத தெரியும் என்றாக டிக் பண்ணி காட்டுங்க. எல்லாம் உமதி என்ற கவிதையினூடாக கவிஞர் அபுபக்கர் தொழிலாளர் புரட்சியை ஊக்குவிக்கும் முறை 21ஆம் ஆண்டு ஃபைனல்ல வந்திருக்கு. தொழிலாளர் புரட்சி எப்படி ஊக்குவிக்கிறார்? இந்த கேள்விக்கு நான் விடை எழுத வேண்டாக்கள். தொழிலாளர் புரட்சியை ஊக்குவிக்கும் முறை. இந்த கேள்விக்கு பாருங்க எப்படி கொடுத்துருக்காங்கன்றதையும் பாருங்கோ. ஆனா இதை பந்தியா எழுதிக்கொள். சரியா பிள்ளைகள்? அப்ப இதுகள் எப்படியான கேள்விகள் கூட திரும்ப மாறி வரலாம். சரிதானே? கடைசி வருஷம் நடந்ததை விட மற்றதெல்லாம் மாறி மாறி நீங்க பார்த்து ரெடி ஆகி கொள்ளலாம். சரியா பிள்ளைகள்? அப்ப பாருங்க இந்த இதுக்கு எப்படி விட கொடுத்துருக்காங்க ரெண்டு. இந்த எல்லாம் முகமது என்ற கவிதையில் 4வது கேள்வியா பாருங்க, அதுக்கு எப்படி அவன் விட கொடுத்துருக்கான்றது பாருங்க. அவங்க நோமலாக தான் கொடுப்பாங்க பிள்ளைய, கொஞ்சம் நீங்களான வடிவா எழுதணும். அப்ப பாருங்கோ, அவங்க போட்டிருக்க விடயத்தை, உழைப்பாளிகளின் அவலத்தை எடுத்து கூறுவதனூடாக புரட்சியை ஊக்குவித்தல், உழுது வாழ்பவன் உணவின்றி தவித்தல், ஆடை நொய்பவன் ஆடைக்கு வழி இல்லாம தவித்தல், அடுத்த தொழிலாளர்களின் உழைப்பை சுரண்டி வாழும் செல்வந்தர்களுடைய நிலையை காட்டுற. அதாவது என்ன, புரட்சியை தூண்டுதல், செல்வந்தர் உழைப்பை உறிஞ்சி வாழ்தல் என்று சொல்றார். செல்வந்தர் உழைப்பை உறிஞ்சி மூக்கு முட்டை உண்ட பின் பட்டு துணியால கையை துடைக்கணும். ஆனால் நிறைய இருக்குது, சும்மா ஷோட்டா போட்டிருக்காங்க. அடுத்த புரட்சிக்கான விழிப்புணர்வை தூண்டும் வகையிலான சொல்லாட்சி. புரட்சி அதாவது இந்த அவங்களுக்கு எதிரான அந்த எதிரான குரலாக எப்படி அவங்கள ஒரு ஒரு ஆளை பேசினா மற்றவனுக்கு எதிராக ஒரு கோபம் வரும். என்ன நீ என்னடா இப்படி இருக்கிற, ஒரு சோம்பேறியான சொரின மாதிரி இருக்கிற ரெண்டு சொன்னா அவனுக்கு ஒரு யோசிப்பான், என்ன நான் ஏன் அப்படி இருக்கணும். அதே மாதிரி தான் என்ன அவங்கள விழிப்புணர்வு ஏற்படுத்துறாரு. அவங்களோட நிலையை உணர்த்தி, நீங்கள் என்னடா இப்படி இருக்கிறீங்க, சோடை விட்ட சொரிநாய் மாதிரி இருக்கிறீங்க இப்படி என்று சொல்லி அவங்களோட நிலையை உணர்த்தி அவங்கள விழிப்புணர்வை ஏற்படுத்துறார். சொல்ற விளங்குதா பள்ளி? அது அவங்களோட நிலையை காட்டி ஆக்கம் செய்த இதுவரைக்கும் உருவாக்கினீங்க, இனி அழிக்க வாங்கும் இப்படின்னு சொல்லி சொல்லி அவங்கள தெளிவுபடுத்துறார். சொல்றது விளங்குதா பிள்ளைய? சொல்ற மீனிங் விளங்கிட்டா என்ன விஷயம் என்றது? அடுத்தது அப்ப இதுகளை வச்சுக்கொண்டு, அப்ப இந்த முறை இதுவரைக்கும் ஃபைனல்ல வந்த கேள்விகள் உங்களுக்கு எந்தெந்த கேள்விகள் எந்தெந்த இடங்கள்ல வந்திருக்குன்னு தெரியும். சரிதானே பிள்ளையர்? பாருங்கோ, இதுவரைக்கும் நடந்த ஃபைனல் பேப்பர் எத்தனை வருஷ பேப்பர் எங்கட சிலபஸுக்குரியது? எத்தனை பேப்பர் பிள்ளைகள் இருக்குது? நாம செய்யறது வரையான செய்யறது முன்னாடி நாம பாக்குறது எத்தனை? 2009 பேப்பர் எத்தனாம் ஆண்டு? 2000
19 19 பாருங்க பிள்ளைகள் வந்த கவிதைகள் இந்த கவிதைக்கு ரெடியாகி கொள்றேன்டா. முதலாவது குயில் பாட்டு வந்திருக்குது. அடுத்தது வந்து பாக்க கவிஞன் வந்திருக்குது. அடுத்த வந்து பாக்க வீசாதீர் வந்திருக்குது. அடுத்தது தொண்டு வந்திருக்குது. அடுத்தது வந்து பாக்க இந்த ஈழ நாட்டுக்குறம் வந்திருக்கு. கடைசியா என்ன வந்தது? எது பிள்ளைகள் கடைசியா வந்தது? என்னடா அப்ப செய்து போட்டு வந்திருக்கிறீர்கள், கேட்டா தெரியாம நிக்கிறீங்க. எதடா வந்தது? இன்னும் பேப்பர்கள் தெளிவில்லை. மானிட சக்தி 23 கடைசி 24 மானிட சக்தி வந்திருக்கு. சரிதானே? அப்ப இனி வரப்போறதுல இந்த எல்லாமும் அதையும் ஒரு கேள்வியா கேட்கலாம். இதுல எந்த தொழிலாளர்களை முதன்மைப்படுத்தப்படுது பிள்ளைகள்? எந்த தொழிலாளர்கள் இங்க முதன்மைப்படுத்தப்படுது? எந்த தொழில்? உழவர்கள், நெசவாளர்கள், வேற உழவர்கள், நெசவாளர்கள், பாதையை உருவாக்குவதற்கு கல்வி. உருவாக்குங்கள். அப்படி அவ்வளத்தையும் போட்டுக்கொள்ளலாம். சரியா இல்லையா? மற்றது இந்த இதுக்குரிய பிடிஎஃப் உங்களோட குரூப்ல போட்டிருக்கேன். அப்படி யார்கிட்டயாவது இல்லையண்டா கேளுங்கோ. அந்த அதுக்குள்ள இருக்கிற கேள்வியெல்லாம் பார்த்து கொண்டீங்கன்னா இந்த பகுதி உங்களுக்கு கிளியர் ஆகும். அதற்கு நான் என்ன கேள்விகள் இருக்குன்றது ஒருக்கா காட்டுறேன். இல்லை கேள்வியும் இருக்கு, விடையும் இருக்கு. அதற்காக பார்த்து கொள்ளுங்க. கவிதையில பார்த்தீங்கன்னா இந்த முறை சில நேரங்களில் ஒரு பெரிய கேள்வியாக வரலாம், இல்லை ஒரு சிறு குறிப்பாக வரலாம். போகணும் வந்திருக்கு தானே, அதே மாதிரி ஒரு கேள்வி கேட்கலாம். சரியா? இந்த கவிதையை பாருங்க, இப்படி கேட்டுருக்கு அந்த கேள்வியை. கவிதையை வச்சுக்கொண்டு சரியா இங்க பாருங்க. எல்லாம் உமதி. அப்ப முதலாவது கேள்வி கவிதையின் மைய கருத்து. தொழிலாளர்களின் அவலம். தலைப்பின் பொருத்தப்பாடு. தலைப்பு பொருத்தப்பாடு இருக்கா? பொருத்தப்பாடு இருக்கா அவளே? இந்த தலைப்பு பொருத்தப்பாடா? இந்த கதைக்கு தலைப்பு பொருத்தப்பாடா? பிள்ளைகள் இந்த கதைக்கு இந்த தலைப்பு பொருத்தப்பாடு. இந்த கதை என்ற கவிதைக்கு பொருத்தமா இருக்கா? என்னடாப்பா கதைக்கிரியல் இல்லை. இந்த கவிதைக்கு பொருத்தமா? இந்த தலைப்பு எது? எல்லாம் உமதி என்ற தலைப்பு பொருத்தமா? பொருத்தம். எல்லாம் யாரை முதன்மைப்படுத்தி சொல்லப்படுது? தொழிலாளர் முதன்மைப்படுத்தி. அதனால அதை சொல்லுவேன். அடுத்த முதலாளி வர்க்கத்தின நிலைப்பாடு, அடுத்த உணர்ச்சி, அடுத்தது எடுத்துரைப்பு முறை, எல்லாத்துக்குமே விடை இருக்கு. அதில் நீங்க பார்த்துக்கொண்டீங்கன்னா இந்த கவிதை கிளியரா. சரிதானே? இவ்வளத்தையும் பார்த்து கொள்ளுங்கோ. இன்றைக்கு யாராவது புதுசாக வந்த பிள்ளைய தொடர்ந்து கிளாஸ் வர போறீங்கன்னா மெசேஜ் பண்ணுங்கோ. இந்த பிடிஎஃப் இல்லையண்டா கேளுங்க. சரி, அவளத்தை கவிதை கிளியரானா அவளத்தையும் பார்க்கலாம். வேற மாடல் பேப்பர்ஸில் கேள்வி வந்திருக்கும், அதில் செய்து பாருங்க. சரியா பிள்ளையா? டிலக்ஸி கிளியரா சொன்னதை விளங்கிட்டா? ஓம் சார். வேற யாருக்கா? ஜவுசன் கிளியராடாப்பா? ஓம் சார். சரி, ஓகே. அப்போ சார் இந்த மிச்சம் பிடிஎஃப் ஒருக்கா சென்ட் பண்ணி விடையில. ஓகே ஒரு மெசேஜ் பண்ணி விடுங்க, அனுப்பி விடுங்க. சரி.